ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கோச்சிக்காமல் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியனும் கோமதியும் அவங்க அண்ணனை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஏதாவது சொல்லுவாங்களான்னு கொஞ்சம் தயங்கி இருந்தாங்க. அப்புறம் அவங்க அண்ணி வாங்க நீ உள்ளே அப்படின்னு சொல்லவுட்டியும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. பார்த்திங்கன்னா பாண்டியன் பழம் வாங்கிட்டு வந்து அதை கொடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வாங்கினோன்னையும் உங்களுக்கு இப்போ உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. கேட்டோன்னையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார் சக்திவேலு. அப்போ அவங்க அண்ணன் நம்ம கோமதி கையை பிடிச்சி, நீ பிள்ளை நல்லபடியாக வளர்த்துருக்கம்மா, உன் பிள்ளை என்னை கடைசி வரைக்கும் நல்லா காப்பாற்றும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃப் சாப்பிடலை, டீ குடிக்கலை, எதுவுமே செய்யாமல் இருந்தாங்க. அதனால சரி கோமதி கூட்டிகிட்டு போய் டீ குடிச்சு கூட்டிகிட்டு வாமா அப்படின்றாங்க. அப்புறம் அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம பாண்டியனும் இவருமாவே பேசுகிறாங்க. உங்கள் உடம்புல எதுவும் பண்ணலைல, வைக்கலைல, இந்த கேன்சரை சொன்னீங்களா, வச்சிங்களா அப்படின்றாங்க. இல்லை சொல்லலை, நானும் சொல்லலை, நம்ம கதிரும் சொல்லலை, நாங்கள் அப்படியே மறைச்சே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சின்ன அண்ணன் அவங்க பெரிய அண்ணனை பார்க்க வந்திருக்காரு. அவர் வெளியில் நிற்கிறாரு. கோமதி டீ குடிக்க வச்சு அவங்க அண்ணியை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வரையில் அவங்க அண்ணனை பார்க்குறாங்க. அப்போ வாங்க நீ உள்ளே போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உள்ளே பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து 2 பேரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்தவுடனையும் முத்துவேல் உள்ளே போகிறாரு. முத்துவேல் உள்ளே போகையில் முத்துவேல், சக்திவேல் இந்த 2 பேருமே எனக்கு மாற்றி மாற்றி வருது. நீங்கள் ஏதாவது இப்போ யோசிச்சுக்கிறாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணே என்னை மன்னிச்சுக்கண்ணே, அவனை போட்டு நான் அடின்னு அடிச்சுட்டு தானே வாரேன், என்ன செய்யணே எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அவனை எதுவும் நீ தப்பாக நினச்சிக்கானே, உன் மேலே கொள்ள பாசம் வச்சுருக்கான், அதனால தானே இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அன்னிக்கு செம்மையான கோவம். பாசம் வச்சவங்க தான் பிடிச்சி தள்ளுவாங்களா? பாசம் வச்சவங்கள தான் விழுந்தவங்க என்ன ஆனாங்க, ஏது ஆனாங்கன்னு பார்க்காம ஓடுவாங்களா? சரி இவ்வளவு ஆகியும் நம்ம கதிரையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? அப்போ இதெல்லாம் தப்பு இல்லையா? என்ன நீங்கள் பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அண்ணி உங்களுக்கு தெரியல, நீ எங்களுக்கு அளவு கடந்த பாசம் அன்னை மேலே இருக்க நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உங்களால் ஏதாவது முடிஞ்சால் கூட செஞ்சு விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பேசாதீங்க நீ அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல். அப்புறம் பார்த்திங்கன்னா முத்துவேல் பேசுகிற ஒவ்வொன்றுமே கரெக்டாக தாங்க தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பணம் கட்டுறதுக்கு பில் கொடுக்குறாங்க. அதை முத்துவேல் வாங்கிட்டு போயிடுறாரு. இங்கே பார்த்திங்கன்னா சரவணன் தான், சரவணன் கடையில் இருக்கார். பாண்டியன் அவங்க மயன்ட்டு ஏதாவது பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடைக்கு ஆளை மாற்றி வராங்க. அப்புறம் நம்ம அரசிக்காண்டி ஒரு ஜோடிக்கு காமிச்சிருக்காங்கல்ல, அந்த பையன் கடல மிட்டாய், எள்ளு மிட்டாய் எல்லாமே கடையில் வைக்கையில் அந்த தம்பி பேசையில் எப்பயுமே முறைச்சிக்கிட்டே இருக்க பாண்டியன் இந்த தடவை நல்லா சிரித்து பேசுகிறார். ஏன் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் படித்த படிப்பை சொல்கிறாங்க. என்னங்க தம்பி இவ்வளோ படிச்சுக்கிட்டு ஏன் தம்பி கடல மிட்டாய் விற்கிறீங்க அப்படின்றீங்க. எல்லாருமே அவங்கவுங்க தொழிலை பார்த்தே போயிட்டா இந்த தொழிலை பார்க்க யார் இருக்கா, அதனால தான் நான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்திங்க எய்த்தாப்பில் அரசி வராங்க. அரசிகிட்ட பேசுகிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த தம்பியை தெரியுமா? தெரியும்ப்பா அப்படின்றாங்க.